கோவையில் நடைபெற்ற தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பதவி உயர்வு பெற்ற ஆய்வக உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டத்தில் 5 முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பதவி உயர்வு பெற்ற ஆய்வக உதவியாளர்கள் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் திலீப் குமார் தலைமை தாங்கினார். இந்த முக்கிய கூட்டத்தில் ஆய்வக உதவியாளர்களின் ஊதிய முரண்பாடுகளை களைதல், பதவி இறக்க நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது மற்றும் விருப்ப மாறுதல் வழங்குவது உள்ளிட்ட 5 முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. தமிழக அரசு ஆய்வக உதவியாளர்களின் இந்த நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக பரிசீலித்து உரிய அரசாணைகளை விரைந்து வெளியிட வேண்டும் என்பதே இந்த செயற்குழு கூட்டத்தின் பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. இதில் மாநில செயலாளர் சண்முக சுந்தரம், கோவை ஆனந்தி, மாவட்ட தலைவர் ராமானந்தம், மாவட்ட செயலாளர் கனகராஜ், சூரி மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழைத்திடு, உயர்ந்திடு, ஆய்வகத்தை காத்திடு. தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பதவி உயர்வு பெற்ற ஆய்வக உதவியாளர் சங்கம் செயற்குழு கூட்டமானது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கான முதல் நோக்கம் என்னவென்றால், எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பின்தங்கியுள்ளது. ஏனென்றால் எங்களுடன் கடைநிலை ஊழியராக பணியில் சேர்ந்தவர்கள் அடுத்தடுத்து இளைஞர் உதவியாளராக பதவி உயர்வு பெற்று, கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று, அடுத்ததாக பிஏவாக பதவி உயர்வு பெற்று மிகவும் அவர்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் அடிப்படை பதவியிலிருந்து பதவி உயர்வு பெற்று ஆய்வக பணியிடத்திற்கு பதவி உயர்வு பெற்றவுடன் அதற்கு பின்னர் எங்களுக்கு எந்த விதமான பதவி உயர்வு வழங்க வழிவகை இல்லை என அரசால் எங்களை நிராகரிக்கப்பட்டுள்ளது. எங்கள் கோரிக்கை, எங்களுக்கு முன்னர் ஒரு நபர் குழு 6வது ஊதிய குழுவில் 63 அரசாணைகளின்படி